முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாளை ஒட்டி திராவிடர் கழகம் சார்பில் 4 மாநிலங்களில் 103 பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழா திராவிடர் எழுச்சி நாள் விழாவாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சுயமரியாதையின் மறுபெயரை திராவிடம் என்று தெரிவித்துள்ள அவர், இதனை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டவும் மூத்த தலைமுறைகளுக்கு நினைவூட்டவும் தமிழ்நாடு எங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் திராவிடர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என்றும், ஜூன் 5, 6, 7 ஆகிய நாட்களில் திராவிடர் கழகம் சார்பில் 4 மாநிலங்களில் 103 பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திராவிடத்தின் எழுச்சிதான் ஆரியத்தின் வீழ்ச்சி, ஆதிக்கத்தின் வீழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் எழுச்சிதான் தமிழ் இனத்தின் மீட்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கலைஞர் வாழ்க என்றால் சுயமரியாதை வெல்க என்பதே அதன் உண்மை பொருள். புரியாதவர்களுக்கு புரிய வைக்க பரப்புரைகள் எங்கும் படரட்டும் என்றும் கி வீரமணி தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாளை ஒட்டி திராவிடர் கழகம் சார்பில் 4 மாநிலங்களில் 103 பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழா திராவிடர் எழுச்சி நாள் விழாவாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சுயமரியாதையின் மறுபெயரை திராவிடம் என்று தெரிவித்துள்ள அவர், இதனை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டவும் மூத்த தலைமுறைகளுக்கு நினைவூட்டவும் தமிழ்நாடு எங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் திராவிடர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என்றும், ஜூன் 5, 6, 7 ஆகிய நாட்களில் திராவிடர் கழகம் சார்பில் 4 மாநிலங்களில் 103 பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திராவிடத்தின் எழுச்சிதான் ஆரியத்தின் வீழ்ச்சி, ஆதிக்கத்தின் வீழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் எழுச்சிதான் தமிழ் இனத்தின் மீட்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கலைஞர் வாழ்க என்றால் சுயமரியாதை வெல்க என்பதே அதன் உண்மை பொருள். புரியாதவர்களுக்கு புரிய வைக்க பரப்புரைகள் எங்கும் படரட்டும் என்றும் கி வீரமணி தெரிவித்துள்ளார்.